இந்த துணை மதிப்பீடுகள் மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு மாண்புமிகு உறுப்பினர்கள் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். அவர்களுக்குரிய பதிலையும் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். குறிப்பாக இங்கே பேசிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் நம்முடைய வரி பங்கீடு முறையை குறிப்பிட்டு ஒன்றிய நிதியமைச்சர் அவ்வாறு தெரிவித்திருக்கிறார்களே, அதற்கு என்ன பதில் என்று கேட்டிருக்கிறார்கள். ஜிஎஸ்டி அந்த டாக்ஸேஷன் பேட்டர்னை பொறுத்த மட்டில் எஸ்ஜிஎஸ்டியிலே நமக்கு 50%, அதே போல் சிஜிஎஸ்டியிலே 50%, ஐஎஸ்ஜிஎஸ்டியில் அதே போல் 2 மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் 50% இருக்கக்கூடிய ஒன்று. இதில் எஸ்ஜிஎஸ்டியை பொறுத்த மட்டிலே மொத்தமாக அந்த நிதி மாநில அரசுக்கு அவ்வப்போது விடுவிக்கப்படுகிறது. சிஜிஎஸ்டியை பொறுத்த மட்டில் ஒன்றிய அரசுக்கு சேரக்கூடிய இந்த நிதி பகிர்ந்து அளிக்கப்படக்கூடிய நிதி இந்த டெவல்யூஷனிலிருந்து 41% அனைத்து மாநிலங்களுக்குமே அது வழங்கப்படக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக 15வது நிதிக்குழுவானது மத்திய அரசினுடைய தொகுப்பிலிருந்து 41% மாநில அரசுங்களுக்கு வழங்க வேண்டும் என்று பரிந்துரைத்திருக்கிறது. இருப்பினும் இந்த 41% நமக்கு கிடைத்திருக்கிறதா என்றால் அது இல்லை. அது 33% என்ற அளவிலேயே இருந்திருக்கிறது. அந்த 33% தமிழ்நாட்டுக்கு கிடைத்திருப்பது வெறும் 4.07% தான் நமக்கு கிடைத்திருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் உத்தரப்பிரதேசத்திற்கு 17.9%, பீகாருக்கு 10% அது கிடைத்திருக்கிறது என்பதை நான் இந்த அவைக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன்.